பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒண்ணுமே புரியல. போக போகத்தான் புரியும், பார்க்கத்தான் தெரியும் அப்படின்னைக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. திவாகர் அவர்கள் ஆஃபிஷியலி எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. 3 பேர் போட்டிருக்காங்க. ஸோ எப்படிப்பா இப்போ நள்ளிரவில் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஷூட்டிங் வந்து அதிகாலையில் நடக்கும், மதியானம் நடக்கும், ஈவினிங் நடக்கும், எப்போ வேணுமென்றாலும் நடக்கலாம். ஸோ திவாகர் அவர்களை தூக்கி விட்டார்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட திஸ் வீக் எவிக்ஷன், இந்த வீக் எவிக்ஷன். ஸோ அதை பற்றிய தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோவில் பதில் சொல்கிறேன். இந்த பிக் பாஸ் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி அப்படின்றவங்க, விஜய் நந்தினி அப்படின்றவங்க ஒரு சீனை போட்டு, சீன் அப்படின்னைக்குள்ள பல மக்களால் அது வாண்டட்டாக அவங்க கிரியேட் பண்ணாங்க. அவங்களுக்கான ஒரு அவங்க எதிர்பார்த்து வந்ததே ஒன்று நடக்க, அது அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. அப்போ அவங்களுக்கு விளங்கிட்டு சரி நம்ம இருந்தும் டைட்டில் கிடைக்க போகிறதில்ல, ஏலியாவே போயிடுவோம். ஸோ அப்போ அதுக்கு முதல் நம்ம ஏதாவது பண்ணி நம்மளோட முகத்தை தெரியப்படுத்திடணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வாண்டட்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 5 நாட்களுக்கு முதல் விஜய் நந்தினா யாருன்னே தெரியாது. ஈவன் பிக் பாஸ் சீசன் 9ல் 5 நாட்கள் கடந்தாலும். ஆனால் நேற்று அவங்க பண்ண ஒரு சம்பவத்தோட இப்போ விஜய் நந்தினி அப்படின்னாலே இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுக்காகத்தான் அவங்க வந்து பண்ணாங்க. பிக் பாஸோட ரூல்ஸு, இவ்வளவு சீசன் நடந்திருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏஜ் இருக்கு, இவ்வளவு வயசு, இதெல்லாம் தெரியாம வரவங்க என்ன குழந்தையா? பிக் பாஸ்னா இதுதான். ஸோ அப்ப பக்கவா நடிச்சிருக்காங்க அப்படின்றதான் மக்களோட கருத்து. இப்ப அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரியாப்ப இனி இந்த வீக் எவிக்ஷன் நடக்குமா? ஆல்ரெடி ஒருத்தவங்க போயிட்டாங்க, 20 பேர்ல இப்ப 19 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இனி எவிக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கக்குள்ள திவாகர் அவர்களை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் ஓட்டிங்கில் அவர் முதலாவது இடம். அதில் சில பேர் என்ன அப்படின்னா ஓட்டிங்கில் பித்தலாட்டம்ப்பா, இவருக்கெல்லாம் யாருப்பா முதலாவது இடம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கு நேற்று நைட்ல இருந்து. சரிங்களா? விஜய் நந்தினி அவர்களுடைய டோக் ஒரு பக்கம், திவாகர் அவர்கள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி, இந்த வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கின்ற தகவல்கள் அதை வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்னது சோசியல் மீடியாவில் போய் கொண்டிருக்க விடயங்கள். ஸோ ஆஸ் அ ரிவ்யூவரா இவ்வளவு 5 வருஷம் பிக் பாஸ் அப்டேட் கொடுக்குற ஒரு நபரா என்னுடைய சைட் அப்டேட்டை வந்து இனிமேல் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓட்டிங் ரிசல்ட் மக்களே, திவாகர் அவர்கள் முதலிடம் 29.3%, 1,49,377 ஓட் வந்து திவாகர் அவர்கள் எடுத்திருக்காங்க. சரிங்களா? 1.5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 700 ஓட் 600 ஓட் வந்து டிஃபரெண்ட். 2வது இடத்துல ஆதிரை 21.68%, 1,10,500 ஓட். 3வது இடத்துல வியானா 15.96%, 81,354 ஓட். 4வது இடத்துல பிரவீன் ராஜ் தேவ சகாயம் 45,410 ஓட். 5வது இடத்துல அப்சரா சிஜே 8.61%, 43,864 ஓட். 6வது இடம், அதாவது கடைசிக்கு முதல் இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கலை அரசன் அவர்கள் 8.08%, 41,210 ஓட். கடைசி இடத்துல நம்மளுடைய ரட்சகன் படத்தோட டைரக்டர். ஏன் ரட்சகன் படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்றேன்னா, சில பேர் கேட்குறாங்க இவரையெல்லாம் என்னத்துக்கு எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க. பொதுவாக பிக் பாஸ்னா சீனியர் பர்சன்ஸை வந்து எடுப்பாங்க. அதுலேயும் இவர் சாதாரண நபர்ல ரட்சகன் படத்தை எடுத்தவர். ஸோ அப்போ ஓகே, அவர் வந்து கடைசி இடம் 7.46%, 38,025 ஓட். சரியா? ஸோ இதுதான் ஓட்டிங் நிலவரம், உண்மையான நிலவரமும் இதுதான். ஸோ திவாகர் அவர்கள் முதலிடம். ஸோ திவாகர் அவர்கள் எவிக்ட் பண்ணிட்டாங்க. திவாகர் எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அப்படின்னு வர்ற தகவல்கள் உண்மையா அப்படின்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா அது பச்சப்பை. திவாகர் அவர்களுக்கு அகேன்ஸ்டா நெகட்டிவிட்டியை பரப்புற கூட்டம் பண்ணி கொண்டிருக்க விடயம். சரிங்களா? சரி, அப்ப யாரு இப்ப எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்தியா நேரம் அதிகாலை இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்குள்ள 4:15, அதிகாலை 4:15. ஸோ இந்த டைம்ல ஷூட்டிங் EVP ஃபிலிம் சிட்டியில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட ஷூட்டிங் வந்து EVP ஃபிலிம் சிட்டியில் நடக்குமா அப்படின்னைக்குள்ள நடந்திருக்கு. இதற்கு முதல் சீசன்ல நடந்திருக்கு. அதிகாலை 3 மணிக்கு எழும்பி மேக்கப் இதை போட்டு 4:30 5 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சு அது மதியானம் வரைக்கும் போன கதைகள் இருக்கு. சரிங்களா?
கமல்ஹாசன் அவர்களுடைய சீசன்ல எல்லாம் அது நடந்திருக்கு. நடக்கல அப்படின்றதெல்லாம் இல்ல, நடந்திருக்கு. வேற லாங்குவேஜ்ல நடந்திருக்கு. இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல அதே போல அதிகாலை இந்த 3 மணிக்கு வேக்கப் பண்ணி 5 மணிக்கு 4:30க்கு அந்த ஷோ இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கான்னா இல்ல. இது கன்ஃபார்மா நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஸோ அப்போ சோஷியல் மீடியாவில் சில பேர் போடுற தகவல்கள், பிக் பாஸ் அப்டேட்டர்ஸ், பிக் பாஸ் இன்ஃபுளுசர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்ற மாதிரி போடுற தகவல்கள் பச்சை பை, சரியா? ஸோ வதந்திகளை கேட்டு ஏமாறாதீர்கள். ஸோ இந்த வீக் பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபர்ஸ்ட் வீக்கே எவிக்ஷன் இருக்குமா இருக்காதா அப்படின்னுக்குள்ள போன சீசன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட போன சீசன் நல்லா விளையாடி கொண்டிருந்தா ரவீந்தர் சார் வழியில் அனுப்பிட்டாங்க. ரவீந்தர் சார் இருந்திருந்தா அந்த கேமே வந்து வேற. கண்டிப்பா முத்துக்குமரன் அவர்களுக்கு மைண்ட் கேம் ரீதியா ஒரு போட்டியை கொடுக்கக்கூடிய நபர் தான் ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள். ஸோ அப்போ அவரே ஃபர்ஸ்ட் வீக் தூக்கிட்டாங்க அப்படின்னுக்குள்ள அந்த இதற்கு முதல் வந்த பிக் பாஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன் நடக்காது. அதுக்கப்புறம் தான் செகண்ட் வீக்ல இருந்து எவிக்ஷன் நடக்கும். ஆனா பிக் பாஸ் சீசன் 8லயே ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஒரு பேட்டர்ன் வந்து மாறிட்டு, அதுலயும் நம்மளுடைய விஜய் டிவியோட பிக் பாஸ் தமிழோட பிக் பாஸோட சிஇஓ கிருஷ்ணன் சார் அவர்கள் இந்த சீசன் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் கண்டிப்பா அவர் சொன்ன வார்த்தைகள் அதை வச்சு நான் கெஸ் பண்றேன் என்ன அப்படின்னா, ஈவன் விஜய் நந்தினி அவர்கள் ஒரு இஷ்யூ, விஜய் நந்தினி அவருடைய இஷ்யூ, அவங்க வெளியில போனாலும் விஜய் நந்தினி அவர்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் விஜய் நந்தினி எவிக்டட் ஃபர்ஸ்ட் contestant in பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அப்படின்ற ஒரு இது வந்திருந்தாலும் இந்த வீக்கெண்ட் நடக்கிற எவிக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்றத தான் நானும் கெஸ் பண்றேன். ஏன்னா இன்னும் அது நடக்கல, ஒபிஷியல் அப்டேட் வரல, நடந்தா தான் அப்டேட் வரும், நடக்கல. ஸோ இதே என்னுடைய ஒரு கெஸ்ஸிங் தான், சரிங்களா? பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வீக்கெண்ட் எவிக்ஷன் நடக்கும் அப்படின்றது நான் வந்து கெஸ் பண்றேன். சரி, அப்படி நடக்கிற பட்சத்துல யார பிக் பாஸ் டீம் வெளியில அனுப்புவாங்கன்னா ஓட்டிங் படிதான். ஓட்டிங்ல யாரு கடைசியில இருக்காங்களோ இல்ல கடைசிக்கு மேல இருக்காங்களோ அவங்கள வந்து தூக்குவாங்க. சோ அப்படி பார்க்கக்குள்ள திவாகர் அவர்கள் முதலிடத்தில் இருக்காங்க, கையே வைக்க முடியாது. 2வது இடத்துல ஆதிரை அவர்கள், 3வது இடத்துல வியானா அவர்கள், 4வது இடத்துல பிரவீன் ராஜ் ஜெபசகாயம். சோ இது வந்து நிலவரம். இதுக்கு கீழே 5, 6, 7 இதுல இருக்கிற யாரை வேணுமென்றாலும் தூக்கலாம். அதாவது இப்போ ஒருத்தங்க நல்லா கண்டென்ட் பண்றாங்க, அவங்க 5வது இடம் 6வது இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, இல்ல இப்படி இவங்களை வந்து ஃபியூச்சர்ல சேவ் பண்ணி வச்சா கண்டிப்பா ஒரு டிஆர்பி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னா அப்படியான நபர்கள் சேவா சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்சரா அவர்களோ சரி, கலையரசன் அவர்களோ சரி, பிரவீன் காந்தி அவர்களோ சரி, அவங்க மேல ஒரு ஹோப்பே வந்து வரவில்லை. அப்சரா அவர்கள் மேல எனக்கு ஒரு சொட்டு ஹோப் இருக்கு. அதே நேரத்துல அவங்க 5வது இடத்துல இருக்காங்க, அவங்க தப்பிடுவாங்க. மீதி இருக்கிற கலையரசன் அல்லது பிரவீன் காந்தி, இந்த 2 பேர்ல ஒருத்தங்க போகக்கூடும். அதுல முக்கியமா பிரவீன் காந்தி அவர்கள் இருந்து ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது, சரிங்களா? அதனால பெரும்பாலும் அவர் தான் எவிக்டாக சான்சஸ் அதிகம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட ஒபிஷியல் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் யாரா இருப்பார் அப்படின்னா பிரவீன் காந்தியா இருப்பார்ன்றதை நான் இப்ப கெஸ் பண்றேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.